அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழகம் வருவார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தகவல். சன் டிவி நிறுவன பங்குகள் தொடர்பாக எழுந்த பிரச்சினை. கலாநிதி மாறனுக்கு திமுக எம்பியும் சகோதரருமான தயாநிதி மாறன் நோட்டீஸ். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரியில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். மாம்பழ கொள்முதல் விலையை உயர்த்தவும் உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். மதுரையில் ஜூன் 22 நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பணிகள் தீவிரம். 5 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை படைக்க திட்டம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்துக்கு இரு நாட்டு தலைவர்கள்தான் காரணம். பிரதமர் மோடியுடனான தொலைபேசி பேச்சுக்கு பின் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்தர்பல்டி. வரும் 22ஆம் தேதி சொல்ல இருந்த இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா குழுவின் விண்வெளி பயணம் மீண்டும் ஒத்திவைப்பு. பயண தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. வாக்குப்பதிவு புகைப்படங்கள், வீடியோ காட்சிகளை 45 நாட்களுக்கு பின் அழித்துவிட வேண்டும். தேர்தல் மோசடி புகார்கள் எழுவதால் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தது இந்திய தேர்தல் ஆணையம். அகமதாபாத் விமான விபத்து எதிரொலி. ஜூலை 15ஆம் தேதி வரை போயிங் விமான சேவையை குறைக்க ஏர் இந்தியா நிறுவனம் அதிரடி முடிவு. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஈரான் தலைவர் கமேனியை கொன்றால் பயங்கரவாதம் அதிகரிக்கும் என்றும் ரஷ்ய அதிபர் புதின் கடும் எச்சரிக்கை. இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ள ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா வேண்டாமா? 2 வாரங்களில் அதிபர் டிரம்ப் முடிவு செய்வார் என்று வெள்ளை மாளிகை அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. சவரனுக்கு 73,680 ரூபாய்க்கு விற்பனை.